அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 22 காளைகளை அடக்கிய பாலமுருகனுக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு நேற்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 1100 காளைகள் மற்றும் 600 வீரர்கள் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரராக 22 காளைகளை அடக்கிய வளையங்குளம் பாலமுருகனுக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. சிறந்த காளையாக அவனியாபுரம் விருமாண்டி பிரதர்ஸ் மந்தை முத்துக்கருப்பன் காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசு வழங்கப்பட்டது. 2வது இடம் பிடித்த மாடுபிடி வீரர் அவனியாபுரம் கார்த்திக்கிற்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் 2வது இடம் பிடித்த GR கார்த்திவேலுவின் காளைக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. எங்கள் அண்ணன் விளாச்சேரி விஸ்வானை மூலயமா தானே நான் வெளியே வந்தேன். அவர் இல்லாட்டி நான் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்க முடியாது. எங்கள் அண்ணைங்க எல்லாருமே குறிச்சிரு மாவீரன், அப்புறம் 58 நீர்வீழ்ச்சி, அவங்க சீனிவேலி மாமா, அப்புறம் கோவை கர்ணனு, தனபாலனு, எல்லாருமே அவங்க பூரா ரொம்ப நன்றினே. அவங்க இல்லாமல் நான் மாடு வச்சுக்க முடியாது. எங்கள் அண்ணன் இல்லாமல் நான் மாடு வச்சுக்க முடியாது. அண்ணே நிறைய இதில் ப்ரைஸ் எடுத்திருக்கோம்ண்ணே. நம்ம அப்படியே மனசை சுத்தமாக சாமி கும்பிட்டு எங்கள் அண்ணன் இருளண்ணே இருக்காரு, அவர் அப்படியே சொல்லி எல்லாமே பண்ணி தானே மாடு பிடிச்சோம். சரி, இப்போ உங்கள் மனநிலை பரிசு வாங்கினதுல சின்ன பிள்ளையிலேருந்து ஆசைண்ணே, இது வந்து கனவுண்ணே. கவர்மெண்ட்டில் ஒரே ஒரு கோரிக்கை தானே வைக்கிறேன், எல்லா வீரர்கள் வைக்கிற மாதிரி தானே நானும் வைக்கிறேன். எதனாச்சும் ஒரு அரசு வேலை கேட்டுக்கிட்டே இருக்கோம். 3 ப்ரைஸில் எடுத்தவங்க வந்து அவங்ககிட்ட கேட்குறோம், அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதனாச்சும் நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே.